ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான சூப்பரான தட்டை தாங்க பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே இந்த தட்டையை எப்படி செய்கிறதுன்னு தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. அதில் சின்னதாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்துக்கிறேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முழு பூண்டை உரிச்சு சேர்த்துக்கலாம். இதோடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ 3 பச்சை மிளகாயையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் போல வர மல்லி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கோஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம். ரொம்ப நைஸா அரைக்காம நல்லா பருபருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு அகலமான பிளேட் எடுத்திருக்கேங்க. இதுல ஒரு 2 கப் போல அரிசி மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்காக ஜல்லடை வச்சிருக்கேன். நான் கடையில வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வீட்லயே அரைச்ச அரிசி மாவா இருந்தாலும் இதே மெத்தட்ல செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 2 கப் போல அரிசி மாவு சேர்த்திருக்கேங்க. இப்போ இதை நல்லா சலிச்சிட்டு எடுத்து வச்சிருவோம். இப்போ அடுப்புல பேன் வச்சிருக்கேங்க. பேன்ல ஒரு 1.5 கப் போல தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம 1 கப்புக்கு 3/4 கப்புங்கிற மாதிரி தண்ணி ஆட் பண்ணணும். 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப்புங்கிற மாதிரி தண்ணி சேர்த்து 1.5 கப் போல தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மொத்தமா 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கோம். இப்போ ஒரு 1.5 கப் போல தண்ணி சேர்த்துட்டேங்க. தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு மிக்ஸை இந்த தண்ணியிலேயே சேர்த்துக்கலாம். இதோடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் போல கடலை பருப்பும் 1 டீஸ்பூன் போல பாசி பருப்பும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஊற வச்சுட்டு பாசி பருப்பையும் கடலை பருப்பையும் சேர்த்தும் போது நம்மளுக்கு தட்டையை போட்டு எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். இப்போ இதோடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. இதோடவே 1 டீஸ்பூன் போல மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்னா நல்லா கலந்துடுச்சு. இதோடவே 1 டீஸ்பூன் போல பட்டர் சேர்த்துக்கிறேங்க. பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா முழுசா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதோட நம்ம 1 கொத்து கருவேப்பிலைய நல்லா பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடவே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சலிச்சு எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவையும் சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறதுனாலும் கிளறலாம், இல்ல மொத்தமாவே சேர்த்து நீங்க கலந்துக்கிறதுனாலும் கலந்துக்கலாம். இப்ப நான் மொத்தமாவே அரிசி மாவை சேர்த்துட்டேன். இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டேங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸ்டவ் அணைச்சிட்டேன். இப்போ நல்லா ஃபுல்லாவே கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தட்டைக்கு மாவு பிசைஞ்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, நம்ம கலந்து வச்ச மாவை இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கும்போது அழகா நம்மளுக்கு சாஃப்டா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். இப்ப இந்த பிளேட்டுக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தட்டை மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப ஃபுல்லா நம்ம தட்டை மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ஒரு 1/2 கப் போல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. மொத்தமா நம்ம 2 கப் போல தண்ணி சேர்த்தணும். 2 கப் மாவுக்கு 2 கப் போல தண்ணி சேர்த்தணும். 1.5 கப் அளவுக்கு நம்ம வேக வைக்கும் போதே நம்ம ஊத்திடுறோம். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டு மாவு பிசைஞ்சுக்கலாங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. நான் எடுத்திருந்த 1/2 கப் தண்ணியையும் மொத்தமாவே சேர்த்துட்டேன். நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், இந்த மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கணும். இப்போ இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உருண்டை பிடிச்சு நம்ம தட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு தட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க உருண்டை பிடிச்சு தட்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஓரளவுக்கு மீடியமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாவா உருட்டி இந்த மாதிரி தட்டி வச்சுட்டோம்னா நம்ம தட்டை ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, எல்லா மாவையும் இந்த மாதிரி நல்லா உருட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்ப தட்டைய ஈஸியா எப்படி நம்ம தட்டி எடுக்கலான்னு காமிக்கிறேங்க. தட்டைய தட்டி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்க பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வாழை இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பனா இருக்கிற மாதிரி கவர் எடுத்திருக்கேன். நீங்க 2 கவரா இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணாம அப்படியே யூஸ் பண்றேன். இப்போ
இந்த மாதிரி கவர்க்குள்ள எண்ணெய் வந்து லைட்டாக தேய்ச்சிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற தட்டை மாவை மேலே வச்சு அது மேலே ஒரு தட்டையான பாத்திரம் வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தீங்கன்னா அழகா தட்டை வந்து நல்லா சன்னமாக நம்மளுக்கு கிடைக்கும். உங்ககிட்ட சப்பாத்தி மேக்கர் இருந்தா அதுல கூட நீங்க தட்டையை வந்து அழகா தட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பாலித்தீன் கவர் வச்சு தட்டி எடுக்கும்போது ஈஸியாவே எடுக்கிறதுக்கு வருது பாருங்க. சன்னமாவும் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல சன்னமா நம்ம வந்து தட்டி எடுக்கிறனால நல்ல கிறிஸ்பியா கிடைக்குங்க. கடைகள்ல வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப இதே போலவே மற்ற உருண்டைகளையும் நான் தட்டி எடுத்துக்கிறேன். இப்ப இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஈஸியாவே தட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி ட்ரெடிஷ்னல் டைப்ல எப்படி தட்டை வந்து செய்யறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ எல்லா மாவையும் இதே போலவே நீட்டா வந்து தட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். நம்ம எல்லா மாவுலையும் இதே போலவே தட்டையை வந்து நான் தட்டி எடுத்து வச்சுட்டேங்க. இந்த மாதிரி தட்டையை வந்து ஈஸியா தட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும் போது ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். நம்மளுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாவே இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச தட்டைகளை நல்லா சூடான ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஃபுல் ஹீட்டில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் தட்டை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் ஆயில் வந்து ஃபுல் ஹீட்டில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கிட்டேங்க. இப்போ நம்ம தட்டையை போட்ட உடனேயே பொரிச்சிட்டு மேலே வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு தட்டையா இதே போலவே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஒரு டைம்ல 4லேருந்து 5 தட்டை வந்து போட்டு எடுத்துக்கிறேன். நமக்கு தட்டை ஒவ்வொன்றும் போடவே அழகா மேலே எலும்பி வந்துடும். நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா உடனே திருப்பி விட்டோம்னா மாவு வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா மேலே பொரிஞ்சு மேலே வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மட்டும் நீங்க திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நான் 4 தட்டையா இதே போலவே எல்லா மாவுலையும் வந்து போட்டு தட்டை வந்து பொரிச்சு எடுத்துக்க போறேங்க. நல்லா சூப்பராக நம்மளோட தட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆயிலோட சலசலப்பெல்லாம் சுத்தமாக அடங்கினதுக்கு அப்புறமா தட்டையை வந்து வெளியிடுங்க. நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம தட்டை வந்து போட்டு எடுத்துக்கலாம். தட்டையை போடவே அது வந்து ஒவ்வொரு தட்டையாக மேலே வர ஆரம்பிக்குங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு தட்டையும் திருப்பி விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்க ஆயில் சலசலப்பெல்லாம் சுத்தமாக அடங்கிருச்சு. இப்போ நம்ம தட்டையை வெளியே எடுத்துருவோம். அவ்வளோதான். நல்லா சூப்பராக கரகர மொறுன்னு சூப்பரான ஈஸியான தட்டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு வாரம் கூட இந்த தட்டையை வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். கண்டிப்பாக இதே போல் ஈஸியான மெத்தடில் தட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.